வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஊராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியம் அது சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பிஇ படிச்சிருந்தா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துங்க. அதே போல் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்றது இன்னும் ஒரு 10-12 நாட்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதோட வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது மறுபடியும் வருமா அப்படின்றது தெரியாது. கிட்டத்தட்ட 2 முறை இப்போ வரைக்குமே 2 முறை இந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சிட்டாங்க. ஸோ 1900 காலி பணியிடங்களாக ஃபஸ்ட்டு அறிவிப்பு வெளியாச்சு. அதுக்கப்புறம் 2100 சம்திங் காலி பணியிடம் இருந்தது. இப்போ 2400 அப்படின்ற எண்ணிக்கையில் காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ 2 முறை அதிகப்படுத்தியிருக்காங்க. மேக்ஸிமம் இது ஒரு 3000 அந்த ரேஞ்சில் போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் தேர்வு அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ தேர்வு எழுதுவோம், தேர்வு எழுதி ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் கூட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வழக்கமாக அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது இன்னும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்திலே 2 முறை காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சிட்டாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். எனி டிகிரி அப்ளை பண்ண முடியாது. பர்டிகுலராக ஒரு சில சப்ஜெக்ட் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியே கேட்டிருக்காங்க. ஸோ சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பிஇயில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். சிவிலுக்கு ஹெவியான வேகன்சியே இருக்குது. அதே போல் டிகிரியில் நார்மலான டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்டிகுலராக இந்தந்த சப்ஜெக்டை தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் இது 2க்குமான காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ அறிவிப்பு அதனுடைய ஃபுல் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் ஒரு முறை பார்த்துங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதும் தெரியும், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றதும் தெரியும், ஏஜ் லிமிட் அப்படின்றதும் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமும் வராது. அதே போல் இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை அப்படின்ற நபர்கள் 9500961475 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஃபோன் மூலியமாகவோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸுமே கவர் ஆகாத மாதிரி தான் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும். ஜிஎஸ் தனியாக இருக்கும், ப்ளஸ் தமிழ், அது போக உங்களுடைய இப்போ மேஜர் சப்ஜெக்ட்டுக்கான டாபிக்ஸ் அதில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி தான் மெட்டீரியல் அப்படின்றத ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.